Hello everyone. இன்னைக்கு நம்ம oil free moisturizer எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். First ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. இந்த பீக்கர்ல வந்து நம்ம face A மெஷர் பண்ணிக்கலாம். face A ல ஒண்ணுமே இல்ல, ரெண்டு ingredient மட்டும் தான், emulsifiers மட்டும் தான் இருக்கும். Evax and stearic acid. நீங்க வேற emulsifier அதாவது Olivem 1000 அந்த மாதிரி ஆட் பண்ணனும்னா கூட அது 5% நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு Evax and stearic acid மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். Next number வந்து water phase அதாவது phase B நம்ம measure பண்ணிக்கலாம். phase B ல பாத்தீங்க அப்படினா distilled water பதிலா நீங்க வந்து hydrosol கூட நீங்க substitute பண்ணிக்கலாம் or பாதி distilled water பாதி hydrosol அந்த மாதிரி கூட நீங்க வந்து substitute பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு full-ஆ distilled water மட்டும் தான் measure பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா allantoin அப்படிங்கற ingredient. allantoin பாத்தீங்க அப்படினா sensitive skin இருக்கிறவங்களுக்கு, allergy prone skin இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So next allantoin நான் ஆட் பண்ணிக்கிறேன் 0.4%. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா niacinamide நான் ஆட் பண்றேன். niacinamide வந்து கொஞ்சம் skin brightening காக and dark spots, pigmentation இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். So அதனால niacinamide ஒரு 2% ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1% hyaluronic acid solution அதாவது 1% HA powder hyaluronic acid powderரும் 99 grams of distilled waterரும் mix பண்ணி வெச்ச ஒரு hyaluronic acid solution அது. So அது நான் வந்து 2% ஆட் பண்ணிக்கிறேன். So இப்போ பாத்தீங்கன்னா phase A and phase B வந்து நம்ம டபுள் பாய்லர்ல வச்சு ஹீட் பண்ணனும். waxes வந்து மெல்ட் ஆற வரைக்கும். waxes எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து phase B ய வந்து phase A ல mix பண்ணிட்டு blender போடணும். as usual நம்ம cream பண்ணுவோம் இல்லையா, இதுல வந்து oils and butters இல்ல, இதுல waxes இருக்கு அவ்வளவுதான். சோ இந்த immersion blender வச்சு உடனே நம்ம வந்து நல்லா blender போட்டுட்டு அதுக்கு அப்புறமா அது வந்து cool down ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணனும். cool down ஆகுறது வந்து 45 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால cool down phase ingredients ஆட் பண்ண முடியும். So இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் டெம்பரேச்சர் கன் வச்சு செக் பண்றேன். எனக்கு வந்து அரௌண்ட் 37 டிகிரி செல்சியஸ் அவ்வளவுதான் இருந்துச்சு. சோ நான் நெக்ஸ்ட் வந்து கூல் டவுன் ஃபேஸ் இன்கிரிடியன்ட்ஸ் நான் ஆட் பண்றேன். கூல் டவுன் ஃபேஸ் இன்கிரிடியன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹைட்ரோலைஸ்ட் ரைஸ் புரோட்டீன் ஆட் பண்றேன். ஹைட்ரோலைஸ்ட் ரைஸ் புரோட்டீன் பாத்தீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இதுக்குமே ரொம்ப நல்லது. சோ niacinamide ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஸ்கின்னுக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் டார்கெட் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்றேன். லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இது ஸ்டீம் டிஸ்டில் கான்சென்ட்ரேட்டடான லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து அதனால 2% ஆட் பண்ணாலே உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். நல்ல ஸ்கின் க்ளோக்கு வந்து நல்லா இருக்கும் இது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து preservative 1% ஆட் பண்றேன். preservative வந்து நான் preservative ஈகோ யூஸ் பண்றேன். உங்ககிட்ட வேற எது இஸ்காகாட் PG or வேற எந்த paraben free preservative இருந்தாலும் அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தாராளமா. So இதுதான் cool down face ingredients. நான் வந்து fragrance or essential oil இதுல ஆட் பண்ணல. இது வந்து சிம்பிளா இருக்கணும், லைக் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணா fragrance or essential oil ஆட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பேக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஒரு 1 or 2 hours அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல திக்கா ஆயிடும், நல்ல creamy texture வரும், பட் லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. இத அதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் தாராளமா. Thank you. Bye bye.